வெல்கம் டு குளோபல் பப்ளிக் சர்வீஸ் சேனல். இன்று நாம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம். வாருங்கள் வீடியோவிற்குள் போகலாம். அதாவது புதிய ஓட்டர் ஐடிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறது தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். voters.eci.government.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்களே பண்ணிக்கலாங்க. புதுசாக ஓட்டர் ஐடி கார்டு அப்ளை பண்ணலாம், அதேமாரி கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது புதிய ஓட்டர் ஐடிக்கு எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக லாகின் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. இல்லை இது வரைக்கும் இந்த வெப்சைட் மூலமாக அக்கௌண்ட் இல்லாதவங்க மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சைன் அப்னு. அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் முதல்ல உங்களுக்கான மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பார்த்தா என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க. மெயில் ஐடி பார்த்தா ஆப்ஷன் தான், இருந்தால் கொடுங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கேப்சா கோடு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான கேப்சா கோடு என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேம் மற்றும் லாஸ்ட் நேம் கேட்குங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான ஃபர்ஸ்ட் நேம் என்ன, அதேமாரி லாஸ்ட் நேம் என்ன, ரெண்டுமே என்ட்ரு பண்ணிவிட்டு ரீசெண்ட் ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பர் மற்றும் மெயில் ஐடிக்கு பார்த்தா ஓடிபி சென்ட் ஆகிட்டுருக்குங்க. நீங்கள் ரெண்டுமே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ரெண்டுமே ஓடிபி வந்திருக்கும். ஸோ முதல்ல மொபைலுக்கு வந்திருக்க ஓடிபியும் மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா மெயிலுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டு டேரெக்டாக உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி உங்களுக்கான அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ கைண்ட்லி லாகின் வித் யுவர் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் லாகின் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான மொபைல் நம்பர் அல்லது மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கேப்சா கோடை கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீண்டும் உங்களுக்கு அந்த ஓடிபி வரும். ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு ஸோ டேரெக்டாக நீங்கள் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடும். இப்போது இந்த மாதிரி லாகின் ஆகிட்டு உங்களுக்கான டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஸோ முதல்ல அக்கௌண்ட் இல்லாதவங்க அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் இருக்கவங்க லாகின் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ நம்ம புதுசாக ஓட்டர் ஐடிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நியூ ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபில் ஃபார்ம் 6 இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. ஸோ ஃபார்ம் 6 பார்த்தோன்னா என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு நம்ம இந்தியாவில் இருக்கவங்க இந்த ஃபில் ஃபார்ம் 6ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லாங்குவேஜை பார்த்தா மாற்றிக்கலாம். தமிழில் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கோங்க, எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஓகே, ஸோ மொத்தமாக பாருங்கள் கிட்டத்தட்ட நிறையா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தெளிவாக பாருங்கள் எப்படி ஃபில் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, முதல்ல ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் பாருங்கள் த எலக்ட்ரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், இது பார்த்தா நீங்கள் எந்த இடத்துல இப்போ இருக்கீங்களோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நம்ம தமிழ்நாடு செட் பண்ணிக்கலாங்க. ஸோ தமிழ்நாடு செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்டை அப்படியே செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் எது அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிளேஸில் இருப்பீங்க, உங்களுக்கு சட்டமன்ற தொகுதி எதுவோ அதை நீங்கள் தெளிவாக செலக்ட் பண்ணுங்கள், மாற்றி எதுவும் கொடுத்துறாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. முதல்ல பாருங்க நியூ எலக்டோர், நான் பார்த்தேன் இப்போ தான் முதலாக ஸோ எல்லாம் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னுங்க நியூ எலக்டோர் கொடுத்துக்கோங்க. இல்லை நான் பார்த்தேன் எஸ்ஐஆர், இப்போ எஸ்ஐஆர் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பட்டியலை வெளியிட்டாங்க, அந்த பட்டியலை உங்கள் பெயர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றவங்க செகண்டாக இருக்க ஆப்ஷன் நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல புதுசாக அப்ளை பண்ணுறவங்க நியூ எலக்டார் கொடுத்துக்கோங்க. இல்லை இதுக்கு முன்னாடி ஓட்டர் ஐடி என்னுடைய பெயர் இருந்துச்சு, ஓட்டர் லிஸ்ட்டு தச்சமே தான் பெயர் நீக்கியிருக்காங்க, இந்த எஸ்ஐஆர் பட்டியலில் தான் நீக்கியிருக்காங்க அப்படின்றவங்க செகண்டாக இருக்க பாருங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா
ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பர் வந்து கேட்கும். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சோ அதை கொடுத்து வேலிடேட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். அப்படியே நீங்கள் ஃபர்தராக வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட்லாம் எதுவும் இருக்காதுங்க, நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம நியூ எலக்டோர் அதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் 2025 அப்போ உங்களுடைய பேர் நீக்கிட்டாங்க, இப்போ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய ப்ரீவியஸாக இருக்க ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓட்டர்லேருந்து எடுத்துக்கும், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் நேம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு முன்னாடி மேலே ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது உங்கள் பெயர் பொறுத்த வரைக்கும் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி உங்கள் பெயரை என்டர் பண்ண சொல்கிறாங்க. அதேமாரி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது 2 இன்ஃபர்மேஷனை அப்ளை பண்ணுறது மாதிரி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த கட்டணமாக பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து ஃபில் பண்ண போகிறேங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் ஃபாலோடு பை த மிடில் நேம். ஸோ இதில் போயிட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஆதார் கார்டில் உங்கள் பெயர் எப்படி இருக்கோ அதேமாரி மென்ஷன் பண்ணுங்கள், ஏன்னா கண்டிப்பாக ஆதாரில் இருக்க மாதிரி தான் நீங்கள் கொடுத்தாகணுங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே வந்து தமிழில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேட் ஆகிடுது. ஒருவேளை தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணுது அப்படின்னா கீபோர்டு கொடுத்துருக்காங்க, இந்த கீபோர்டில் போயிட்டு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாங்க. அதுவாக நீங்கள் பேர் நீங்கள் இங்கிலீஷில் கொடுத்ததுக்கப்புறம் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். தவறாக காமிக்குது அப்படின்னா கீபோர்டு பயன்படுத்திக்கோங்க. கீபோர்டு பயன்படுத்த தெரியல அப்படின்றவங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் தமிழ் நேமை ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபோட்டோ. ஸோ அப்லோட் ஃபோட்டோகிராஃப் இதில் போயிட்டு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கேட்டிருக்காங்க. கலர் ஃபோட்டோகிராஃப் இருக்கணும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது உங்களுடைய ஃபுல் ஃபேஸ் கிளியராக தெரியணும் வித் ஒயிட் பேக்ரவுண்ட் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சூஸ் ஃபைல கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு கிராப் ஆப்ஷன்லாம் காமிக்கும். ஸோ தேவை அப்படின்னா நீங்கள் கிராப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான இமேஜ் வந்துருச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹியூமன் ஃபேஸ் டிடெக்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாரி உங்களுக்கு லோட் ஆகிட்டு கரெக்டாக உங்களுக்கான இமேஜ் அப்லோட் ஆகும். ஸோ இமேஜை பொறுத்த வரைக்கும் கரெக்டான சைஸில் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் கீழே கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்னு, இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் வந்து கொடுக்குற மாரி இருக்கும். உங்களுக்கு ஃபாதர் இருக்காங்க அப்படின்னா ஃபாதர் வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றவங்க ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் கொடுத்துக்கலாங்க. ஸோ ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபாதர் நேமை கொடுத்துக்கோங்க. பெண்களாக இருக்கீங்க திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஹஸ்பண்ட் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணிட்டு இப்போ ஃபாதர் நேம்னா உங்கள் ஃபாதர் நேம் என்ன அப்படின்றத இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க. ஹஸ்பண்ட் நேம் அப்படின்னா ஹஸ்பண்ட் நேமை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்கும், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ஸோ என்ன உங்களுடைய ஃபாதர் பேர் ஏதோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் கீபோர்டில் கூட வந்து பார்த்தா நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உங்களுடைய ரிலேட்டிவ் நேம் கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பரில் போயிட்டு செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷனை உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்குறீங்க, அதனால் செல்ஃப் அப்படின்றத கொடுத்துக்கலாம். ரிலேட்டிவ் மொபைல் நம்பரை கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரிலேட்டிவ் அப்படின்றத நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு செல்ஃபை என்ட்ரு பண்ணிக்கிறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. இமெயில் ஐடி கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா ஸோ செல்ஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க. இல்லை மெயில் ஐடி கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க இந்த செக் பாக்ஸை நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஓகே, இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஆதாருக்கான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் போயிட்டு ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க ஆதார் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். இதில் போயிட்டு உங்களுடைய 12 டிஜிட்கான ஆதார் கார்டு நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை எனக்கு ஆதார் நம்பர் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க செகண்டாக இருக்குது பாருங்கள், ஐ எம் நாட் ஏபிள் டு ஃபர்னிஷ் மை ஆதார் நம்பர் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனுக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஆதார் நம்பர் முடிஞ்சளவு கொடுங்க, ஏன்னா இசைன் பண்ணுறதுக்கு ஆதார் கேட்பாங்க. அதனால் உங்களுடைய 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேல்னா மேல் கொடுங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குங்க.
இதில் போயிட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றத நீங்கள் வந்து செட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள், குறிப்பிட்ட டேட் ஆஃப் பர்த் தெரியும் உங்களுக்கு 2008 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உங்களுக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தா மென்ஷன் பண்ண பாருங்கள். ஸோ இப்போ நம்ம டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுற மாரி இருக்குங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அதாவது செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சப்போர்ட்டிங் ஏஜ் ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் போய் நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் அட்டாச் பண்ணலாம், உங்கள் ஆதார் கார்டு அட்டாச் பண்ணலாம், பேன் கார்டு கேட்டிருக்காங்க, டிரைவிங் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, 10th 12th மார்க் ஷீட் கொடுத்துருக்காங்க, இந்தியன் பாஸ்போர்ட். இதில் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எவிடன்ஸாக டேட் ஆஃப் பர்த்துக்கு சப்மிட் பண்ணி ஆகணுங்க. இல்லை இதில் வர டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை, வேறு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா எனி அதர் டாக்குமெண்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு அந்த டாக்குமெண்ட் பெயர் என்ன அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை இதில் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாரி இருக்குங்க. அதனால் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துக்கோங்க என்ன டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாரி. இப்போ 10th மார்க் ஷீட்னா இதில் போயிட்டு சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி 10th மார்க் ஷீட்டோ 12th மார்க் ஷீட்டோ அப்லோட் பண்ணுங்கள். ஆதார் கார்டு செட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆதார் கார்டு சூஸ் ஃபைலில் கொடுத்து 2 MBக்குள்ளே இருக்க மாரி உங்களுக்கான ஆதார் கார்டை PDF ஃபார்மேட்டில் சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஓகே, அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பாருங்கள், உங்களுடைய ப்ரெசன்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரெசண்ட்டாக உங்களுடைய ஃபுல் அட்ரஸை கொடுக்குற மாரி இருக்கும். முதல்ல வந்து பாருங்கள், ஹவுஸ், பில்டிங், டோர் நம்பர் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, ஸ்ட்ரீட் நேம் என்னவோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேம் எதுவோ அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ அதனால் எல்லாத்தையுமே தெளிவாக ஃபில் பண்ண பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தா தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிடும். ஏதாச்சும் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகிறது மிஸ்மேட்சாக இருக்குன்னா கீபோர்டில் போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க அல்லது காப்பி பேஸ்ட் வந்து பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்களுக்கான போஸ்ட் ஆஃபீஸ் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பின்கோடு கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட பின்கோடு எதுவோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தாலுக் கேட்டிருக்காங்க, உங்கள் ஊரோட என்ன தாலுக்கோ அந்த தாலுக்கையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாமே முடிஞ்சது. ஃபைனலாக டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்டை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, அட்ரஸை மட்டும் தெளிவாக கொடுங்க, தமிழில் ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இதுக்கு ஒரு ப்ரூஃபை நம்ம அப்லோட் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அதாவது டாக்குமெண்ட்டுக்கான ப்ரூஃப் அப்லோட் பண்ணணும். இதில் போயிட்டு டாக்குமெண்ட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஒரு சில டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட்டர் பில்லு, எலக்ட்ரிசிட்டி பில்லு, கேஸ் கனெக்ஷன் பில் அதை வச்சுக்கலாம், அல்லது ஆதார் கார்டு இல்லை உடைய பாஸ்புக், இந்தியன் பாஸ்போர்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரெண்ட் லீஸ்ட் அக்ரிமெண்ட் காப்பி, சேல் டீட் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அப்லோட் பண்ணணும். ஸோ இப்போ ஆதார் கார்டுனா சூஸ் ஃபைல் கொடுத்து ஆதார் கார்டு அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாரி இருக்கும். அதுக்கடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இது வந்து பாருங்கள், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கீங்க நீங்கள் மட்டும் உங்களுக்கான ஆப்ஷன் எந்தமான கேட்டகரி அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் எதையுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்லைங்க, ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும் எந்தமான டிஃப்ரெண்ட் ஏபிள் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கீங்க அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா எஸ் கொடுத்து டிசபிலிட்டிக்கான சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்றவங்க நீங்கள் எதுவுமே வந்து ஃபில் பண்ண தேவையில்ல, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the details of my family member already include in the electoral roll. அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் வந்து ஓட்டர் ஐடி கார்டு வச்சுருக்காங்க, அவங்க பெயர் ஓட்டர் லிஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பரை நீங்கள் வந்து பார்த்தா என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப்ஷன் அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள் ஃபாதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பர் இருக்குது அப்படின்னா ஃபாதர் இன்ஃபர்மேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் ஃபேமிலி மெம்பர், ஸோ உங்கள் ஃபாதர் இருக்கார் அப்படின்னா உங்கள் ஃபாதர் நேம் கொடுத்துக்கோங்க, மதர் இருக்காங்கன்னா மதர் நேம் கொடுத்துக்கோங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னா அவங்க நேமை கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும், ஃபாதரா மதரா ஒய்ஃபா அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டுக்கான நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஓட்டர் ஐடி எதுவோ அதுக்கான நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாரி இருக்கீங்க. ஸோ மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஓட்டர் ஐடி அப்ரூவல் ஆயிடுச்சு அப்படின்னா ஓட்டர் லிஸ்ட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ஓட்டர் லிஸ்ட் அப்போ உங்கள் ஃபாதர் ஓட்டர் லிஸ்ட்டுக்கு பக்கத்துலேயோ மேலேயோ கீழே உங்கள் பேர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்காக தான் கேட்டிருக்காங்க. அதனால் கம்பல்சரி இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இல்லைன்றவங்க பிரச்சனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க, இது கம்பல்சரி அப்படின்றது கிடையாது. ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபாதரோ மதரோ ஓட்டர் லிஸ்ட்டில் பெயர் இருக்குது அப்படின்னா அவங்க பெயர் என்ன ரிலேட்டிவ் அவங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் மாரிங்க. ஸோ இதில் உங்கள் நேம் இருக்கும், உங்கள் மொபைல் நம்பர், உங்கள் அட்ரஸ் என்ன, ஃபாதரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை பேரண்ட்ஸ் நேம், அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆரில் உங்கள் பேரண்ட்ஸ் நேம் இருக்குது, உங்கள் ஃபாதர் நேமோ மதர் நேமோ கிராண்ட் மதர் நேமோ இருக்குது அப்படின்னா, அதாவது கடந்த எஸ்ஐஆர் 2002 2005 டீட்டெயில்ஸில் உங்கள் ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணுற மாரி இருக்குங்க. எப்படி என்ட்ரு பண்ணலாம் அப்படின்னா இதில் கீழே கொடுத்துருக்காங்க யார்து இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து எந்த ஸ்டேட்டை சார்ந்தவங்க, நம்ம வந்து தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் அசம்பிளி தொகுதி கேட்டிருக்காங்க. ஸோ கடைசியாக உங்கள் ஃபாதரோ மதரோ எந்த அசம்பிளி தொகுதியில் இருந்தாங்களோ அந்த அசம்பிளி தொகுதி எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ண பாருங்கள். ஏன்னா இது கடைசியாக இந்த டீட்டெயில்ஸ் வந்து புதுசாக இப்போதைக்கு ஆட் பண்ணியிருக்காங்க ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுல. அதனால் கடைசியாக எந்த இது இருந்தாங்களோ அந்த தொகுதி என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ கடைசியாக அவங்க எந்த பார்ட்டில் இருந்தாங்க, எந்த போலிங் ஸ்டேஷனில் இருந்தாங்க அப்படின்றத நீங்கள் இதில் வந்து மென்ஷன் பண்ணுற மாரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் என்டர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் எஸ்ஐஆரில் ஸோ என்ன பார்ட் நம்பர் இருந்துச்சு, அந்த சீரியல் நம்பர் என்ன இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தா கொடுக்குற மாரி இருக்கீங்க. இது எல்லாமே வந்து ஸோ கடைசியாக இருந்ததுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன் வேணும், ஃபாதரா மதரா அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டு சர்ச் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணி காமிச்சிடும். இந்த மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் கீழே வந்து காமிக்கும். அது வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் உங்கள் ஃபாதர் மதர் தானா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஸோ இல்லை தப்பாக வேறு ஒரு பேர் காமிக்குது அப்படின்னா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மை ரிலேட்டிவ் நேம் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரோலோட் அப்படின்ன மாரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ், அதாவது இதிலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க 2002 2005க்கான டீட்டெயில்ஸ் செக் பண்ணுறது. சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர், அதில் போயிட்டு உங்கள் ஃபாதர் மதர் கிராண்ட் ஃபாதர் இருக்காங்கன்னா மட்டும் இந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இல்லை அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம், அதாவது உங்களுடைய பேரண்ட்ஸ் யாருமே இல்லை லாஸ்ட் எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்றவங்க நெய்தர் மை நேம் நார் மை பேரண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த மாதிரி உங்களுக்கு டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கான டிக்ளரேஷன்ஸ் வந்து கேட்கும், அதை சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். ஸோ முதல்ல உங்கள் வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க, வில்லேஜ் நேமை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு உங்கள் ஸ்டேட் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து சைட் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து பாருங்கள் எத்தனை வருஷமாக இந்த அட்ரஸில் இருக்கீங்க, அதாவது எப்போலேருந்து இந்த அட்ரஸில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் கொடுத்த எத்தனை இயர்லேருந்து இருக்கீங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு பிளேஸ் கேட்டிருக்காங்க, இதில் போயிட்டு பிளேஸையும் உங்கள் ஊர் நேமே நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதாவது மேலே சொன்ன இன்ஃபர்மேஷன் தான் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்டான விஷயங்க. அதாவது உடைய பேரண்ட்ஸ் நேம் வந்து லாஸ்ட் எஸ்ஐஆரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுத்து டீட்டெயில்ஸை கரெக்டாக மென்ஷன் பண்ணணும். அதாவது லாஸ்ட் எஸ்ஐஆரில் அவங்க பேர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மேலே நீங்கள் கரெக்டாக கொடுத்தா தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சரியாக வந்து ஷோ ஆகுது. ஸோ சரியாக தெரியல அப்படின்றவங்க நீங்கள் டேரெக்டாக இல்லை அப்படின்றத கூட நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன் டிக்ளரேஷன்லாம் ஃபில் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கேப்சா கோடு வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். இதில் போயிட்டு மேலே கொடுத்துருக்க கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு சென்டு ஓடிபின்னு இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து பார்த்தா சென்ட் ஆகுங்க. ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சென்ட் ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ செல்ஃப் கொடுத்து அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்னவோ அதை அப்படியே பார்த்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரிவ்யூ அண்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க உங்களுக்கான ப்ரிவ்யூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் கொடுத்த எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஒன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஏதாச்சும் எடிட் பண்ணுறதா இருந்தால் கீப் எடிட்டிங் கொடுத்து எடிட் பண்ணிக்கோங்க. அதேமாரி இந்த ஃபார்ம் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இசைன் அண்ட் சப்மிட் பண்ணுற மாரி இருக்கும். பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இசைன் அண்ட் சப்மிட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தா இசைன் பண்ணுறதுக்கு ஆதார் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் என்ட்ரு பண்ணி ஆகணும்.
ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ஆதார் நம்பர் இருக்குது பாருங்கள். ஸோ 12 டிஜிட்கான ஆதார் நம்பரை கொடுத்துட்டு ஸோ ஆதார் ஓடிபி அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஆதாரில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகுங்க. ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி அப்படியே பார்த்து டைப் பண்ணிவிட்டு ஐ ஹியர் பை அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சப்மிட்னு அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரீலோட் ஆகிட்டு இந்த மாதிரி தாங்க யுவர் அப்ளிகேஷன் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டாவே நீங்கள் புதுசாக ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதா அர்த்தம். ஸோ உங்களுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, ரெஃபரன்ஸ் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்குங்க. அதேமாரி டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணதுக்கான அக்னாலஜ்மெண்ட் காப்பியும் நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி தாங்க நீங்கள் புதிய ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் புதுசாக அப்ளை பண்ணுறவங்க டேரெக்டாக நியூ ஓட்டர் ஐடி கொடுத்து அப்ளை பண்ணுங்கள். இல்லை 2025 எஸ்ஐஆரில் பெயர் நீங்க பண்ணவங்க அதுக்கான ஆப்ஷனை கொடுத்தும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதேமாரி பேர் கொடுங்க, அதேமாரி ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் கூட தாராளமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது உங்களுக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணலாம், அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப் கொடுத்துருக்காங்க ஈஸி நீட், அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ராக் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துட்டு சப்மிட்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ஷோ ஆகும். இப்போதைக்கு கரண்ட் ஸ்டேட்டஸ் சப்மிட்டன்னு மட்டும்தாங்க இருக்குது. இதுக்கப்புறம் உங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் வந்து சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ கிட்ட போகும். ஸோ அவங்க எல்லாருமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. மேபி ஏதாச்சும் தேவைப்படுது அப்படின்னா கால் பண்ணி கேட்கலாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் புதிய ஓட்டர் ஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.